எப்படியோ பேசி அண்ணியோட மனச மாத்தி நகையெல்லாம் எடுத்து கொடுக்க வச்சுட்ட. இவங்களுக்கு தான் இந்த குடும்பத்தை பத்தி எந்த கவலையும் இல்லையே. உன் மேல இருக்கிற பாசத்துல நகையை தூக்கி கொடுத்துட்டு ஊருக்கு முன்னாடி அண்ணனை அசிங்கப்படுத்திட்டாங்க. அண்ணன் இப்போ ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான். போதும் அத்தை, நிறுத்துங்க. என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தனா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இவங்கள பத்தி தெரியாது. என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து என்னால இந்த குடும்பத்தோட மரியாதைக்கும் அப்பாவோட பேருக்கும் கெட்ட பேரு வர மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. இப்போ கூட நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை போயிடக்கூடாதுன்னு தான் அவங்க சாமிக்கு கிரீடத்தை எடுத்துட்டு போனாங்க. என்னைக்குமே அப்பாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு அவமானம் வர என்னைக்கு எங்க அம்மா விட மாட்டாங்க. அவங்கள பத்தி இப்படி பேசுறீங்க? அவங்க இந்த தப்ப பண்ணிருப்பாங்களா? எப்படி உங்களால இப்படி நம்ப தோணுது? எங்க அம்மாவை தப்ப சொல்ல யாருக்குமே இங்க அருகதை இல்ல. என் அம்மாவை பத்தி யாருமே இனிமே இப்படி பேச வேண்டாம். இல்ல தனா, நேத்து அவங்க போன்ல ஏன் போன்ல பேசின உடனே நகையை எடுத்துட்டாங்கன்னு அர்த்தமா? அப்போ நீங்களும் பார்வதி சித்தியும் சொத்தை பிரிக்கணும்னு சொன்னீங்க. அது நடக்கலன்னு நீங்க நகையை எடுத்துட்டீங்கன்னு நான் சொல்லவா? என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? செய்யாத தப்ப சொன்னா உங்களுக்கு எப்படி கோவம் வருது? அப்புறம் எதுக்கு செய்யாத தப்ப என் அம்மா செஞ்சாங்கன்னு சொல்றீங்க? இனிமே இப்படி சொன்னீங்க. போதும், நிறுத்துறீங்களா? ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. யார் தப்பு யார் சரின்னு பேசுற நேரம் இது இல்ல. என் புள்ள அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றவாளியா உக்காந்து இருக்கா. அவனை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு மட்டும் பாருங்க. சரிம்மா, நான் லாயர் கிட்ட பேசுறேன். முதல்ல அதை செய்ப்பா. சரிம்மா, நான் வரேன். ஏன் எங்களை எப்படி சோதிக்கிற? அவருக்கு எதுவும் ஆகாம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடு. பார்வதி, என்ன பார்வதி இந்த நேரத்துல சாமி கும்பிட்டு இருக்க? பார்வதி தானே நேற்று ராத்திரி இங்க நின்னுட்டு இருந்தா. அப்படின்னா அவ எடுத்திருப்பாளா? இருக்கிறவங்க எல்லாரும் அதை போலி நகைன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கரெக்டா செக் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா அது ரகுராமையா வீட்டுல இருந்து வந்த நகை. தப்பு நடந்துருச்சுன்னு தெரியுது. அதுவும் எங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் வீட்டில் இப்படி நடந்தது எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. போலீஸ் எல்லாம் எதுக்கு? நம்மளே பேசி முடிவுக்கு வந்துடலாம். நகை காணாம போனதும் ஊர்க்காரங்களா நம்மள எதிர்த்தாங்க. ஆனா புவனேஸ்வரி மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களே, அதுவே தப்பா இருக்கே. அப்போ நகையை யார் எடுத்திருப்பா? பார்வதி, சொல்லுங்கக்கா. ஒரு நிமிஷம் என் கூட வா. என்ன விஷயம்க்கா? வா சொல்றேன். எதுக்கு இவங்க கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. கடவுளே, என்ன சொல்ல போறாங்களோ? என்னக்கா? கதவை சாத்திட்டு வா.
சொல்லுங்கக்கா. பார்வதி, இந்த வீட்ல இருந்த அம்மனோட தங்க நகை எப்படி போலியா மாறுச்சுன்னு தெரியுமா? எனக்கு எப்படிக்கா தெரியும்? தெரியாதே. அது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியும். எப்படிக்கா? எப்படி மாறுச்சு? நான் தான் மாத்தி வச்சேன். என்னக்கா சொல்றீங்க? நீங்க மாத்துறீங்களா? ஏன் பார்வதி இவ்ளோ ஆச்சரியமா கேக்குற? அ, அ, இல்லக்கா, இவ்வளவு நேரமா நீங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதான் கேட்டேன். எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிறதுக்கு தர்ம சங்கடமா இருந்துச்சு. நான் தான் மாயாவோட அப்பாவுக்காக அந்த நகைய எடுத்து கொடுத்தேன். என்ன திடீர்னு இப்படி சொல்றாங்க? ஒருவேளை நம்ம நகையை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எடுத்து மாத்திட்டாங்களா? என்ன பார்வதி யோசிக்கிற? ஆ, ஆ, இல்லக்கா, என்னால இத நம்பவே முடியல. அக்கா, நீங்களாக்கா இப்படி பண்ணீங்க? ஆமா பார்வதி, எனக்கு வர வழி தெரியல. பணம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நகைய மாத்தி வச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என்னால அவரை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அவரு வெளியே வரணும். நான் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போய்க்கிறேன். இந்த விஷயத்த சிவா கிட்ட சொல்லணும். நீ போய் அவனை மட்டும் கூட்டிட்டு வரியா? ஆ, சரிக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். இருங்க. ரொம்ப குழப்பமா இருக்கே. அப்ப நாம எடுத்தது தங்க நகை இல்லையா? என்னதான் நடந்திருக்கும்? எப்படியோ அவங்க பழைய ஏத்துக்கிறாங்க, நாம தப்பிச்சோம். ஆனா எதுக்கு இவரை கூப்பிட சொல்றாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சரி, போய் கூப்பிடுவோம். அதான் இவங்களே ஒத்துக்கிட்டாங்களே. எங்க ஜானகி அக்கா உங்களை கூப்பிடுறாங்க. சாமி நகையை அவங்க தான் மாத்தி வச்சாங்களாங்க. டேய், என்ன சொல்ற? ஆமாங்க, இத நான் சொல்லல, அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. நகைய வச்சு மாயா அப்பாவுக்கு பணம் கொடுத்தாங்களாம். அத என்கிட்ட அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க உங்ககிட்ட விஷயத்த சொல்றதுக்கு தான் உங்களை அக்கா கூப்பிடுறாங்க. வாங்க, வந்து நீங்களே அவங்க சொல்றதை கேளுங்க. சீக்கிரமா வாங்க. அண்ணி இப்படி பண்ணிட்டதா சொல்றாளே, நம்ப முடியலையே. அண்ணி, பார்வதி வந்து விஷயத்த சொன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாரும் முன்னாடியும் நீங்க எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்களே. இப்பவும் அதே தான் சொல்றேன் சிவா. நான் அந்த நகையை எடுக்கவும் இல்ல, மாயாவோட அப்பாவுக்கு கொடுக்கவும் இல்ல. இல்லங்க அக்கா, அப்படி சொல்லிதான் கூட்டிட்டு வர சொன்னாங்க உங்களை. அக்கா, என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? நான் நகையை எடுக்கல சிவா. ஆனா யார் எடுத்து போலியா மாத்துனதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை எல்லாரும் முன்னாடி சொல்ல வேண்டான்னுதான் உங்க 2 பேரையும் இப்படி தனியா வர சொன்னேன். அண்ணி, அந்த நகை அப்ப யார் எடுத்தா சொல்லுங்க அண்ணி.
அண்ணி என்ன நீ பண்றீங்க? உண்மை இப்ப வெளியே வரும். என்ன பாக்குற? உண்மை சொல்லு. நீதானே நகை எடுத்த? ஐயோ அக்கா, என்னக்கா நீங்க என் மேல பழி போடுறீங்க? என்னங்க பாருங்க இவங்கள. அண்ணி நீங்க எடுத்ததா பார்வதி கிட்ட சொல்லி என்ன கூப்பிட சொன்னீங்க. இப்ப பார்வதி எடுத்ததா சொல்றீங்க. என்ன நீ சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. எல்லாம் தெரிஞ்சும் இன்னும் அமைதியா இருக்கேன் பாரு. அதுதான் ஏன் தப்பு. ஏய், ஏன் அமைதியா இருக்க? உண்மையை சொல்லு. சொல்லுடி. அண்ணி நேத்து நடு ராத்திரியில பூஜை ரூமுக்கு முன்னாடி ஏன் நின்னுட்டு இருந்த? இப்பதாண்டி எனக்கு எல்லாமே புரியுது. ஒழுங்கா சொல்றீ. மொத்த குடும்பத்துக்கும் முன்னாடி உன்னை அசிங்கமாக்க கூடாதுன்னு தான் இப்படி தனியா கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கா சொல்றியா இல்லையா? இல்லனா அசிங்கமாயிடும். என் புருஷன் மேல பழி விழுந்திருக்குடி. அத சரி செய்ய நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அண்ணி உண்மை சொல்லுடி. சொல்லுங்கறேன். இப்ப சொல்றியா இல்லையா? நான் சொல்லிடுறேன்க்கா. நான் தான் எடுத்தேன். நீ எடுத்தியா? ஐயோ என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏய் எந்திரி எந்திரி. அப்ப நகையை மாத்தி வச்சது நீதானா? சொல்லுடி சொல்லுடின்றல சொல்லு. ஆமாங்க, நான் தான் தங்க நகையெல்லாம் எடுத்து போலி நகைய மாத்தி வச்சேன். ஏண்டி ஏண்டி இப்படி பண்ண? சொல்லு. நான் லிங்கம் மாமா சொல்லி தாங்க செஞ்சேன். என்னது? லிங்கம் சொன்னானா? உங்களுக்கு மரியாதை கௌரவம்லாம் வரணும். நாங்க இப்படி பண்ண என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கணுமா? பாடி எப்படி உனக்கு இவ்வளவு கேவலமான செயலை செய்யறதுக்கு மனசு வந்துச்சு? சொல்லு. வா முதல்ல இங்க இருந்து வெளியே வா. வந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லு. நீ பண்ண கேவலமான விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்லு. வா. வேண்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுங்க. வேண்டாங்க. பாடி முதல்ல வெளில வா. வா சிவா, வேண்டாம் விடு. அண்ணி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல உங்க மேலயே பழிய போட்டிருக்கா. அண்ணி இவளால அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்காரு. அண்ணி எல்லாத்துக்கும் இவதான் காரணம். இன்னைக்கு இவளை வெட்டி போட்டாதான் என் மனசு வரும். ஏய் பாடி வந்துரு. வேண்டாம் சிவா, இதை எல்லாரும் முன்னாடியும் என்னாலே கேட்டிருக்க முடியும். உனக்கு உண்மை தெரியணும், அதனால தான் தனியா கூப்பிட்டேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல. எப்படியாவது உங்க அண்ணனை வெளியே கூட்டிட்டு வர வழிய பாரு சிவா. ஏய் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சல்லிப்பைய லிங்கம் தானே. நான் இப்ப போய் அவனை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில அவன்கிட்ட இருந்த தானா நகை வெளியில வரண்டி. வந்து உன்னை வச்சுக்கிறேன். இரு வரேன் இரு. அக்கா, அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. நேத்து நைட்டு பார்வதி சித்தி எங்கேயோ போயிட்டு வந்தப்பவே நினைச்சேன், அந்த லிங்கத்துக்கிட்ட தான் நகையெல்லாம் கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா அந்த லிங்கத்துக்கு இவ்வளோ அறிவில்லை. இது எல்லாத்துக்கும் பின்னாடி கண்டிப்பா அந்த புவனேஸ்வரி தான் இருப்பா.
அதான் சொல்லி தொலைச்சிட்டேன்ல, வெய் போன தகல வாங்க. என்ன இந்த பக்கம்? ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? கூடவே இருந்து குழி பறிக்கிறா? தகல சட்டையை விடுங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏய். சட்டையை விடுங்கன்றல. உன்னை கொன்னாலும் என் ஆத்திரம் போகாதுடா. உன்னை தகல மேல கைப்பட்டது அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். என்னடா பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? திருட்டு பயல என்னடா வேலை பார்த்திருக்க? என்னடா பேசிட்டு இருக்க? தப்பு தப்பா ஏதோ பேசிட்டு இருக்க? என்னடா உன் பிரச்சனை? முதல்ல கையறா. வேணா, ஒழுங்கா சொல்லிரு. கோவில் நகை எங்கடா? சொல்லு. சொல்றா. என்ன மூஞ்சி பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு? சொல்லு. நீ செஞ்ச வேலை எனக்கு நல்லா தெரியும்டா. என்னடா தெரியும் உனக்கு? என்ன தெரியும் உனக்கு? என்ன பேசி தொல்லைன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், நடிக்காத சும்மா என்கிட்ட. பார்வதியை வச்சு நகையை திருட சொன்னது நீதானே? அவளே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. நீ ஏதோ தேவையில்லாம இங்க வந்து உளறிட்டு இருக்க. உங்க அண்ணன் செஞ்ச குத்தத்தை மறைக்கிறதுக்கு பழியை தூக்கி ஏன் மேல போட பாக்குறியா? ஏய் வேண்டாம். என் அண்ணனை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசினா உனக்கு இங்கே வெட்டி போட்டுருவேன் பாத்துக்க. எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம். நீ செஞ்ச இந்த கேவலமான வேலையில தானே எங்க அண்ணன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. இங்க பாரு, விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு. ஒழுங்கா திருடுன நகையை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு. எனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி ஏதாவது சொன்னா அவகிட்ட போய் கேளியா? குடும்பமே சேர்ந்து நகையை திருடிட்டு அப்பாவி மேல படிய போடலான்னு வந்திருக்கியா? வேணாலிங்கம், வேணாம். நீ எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரியா? ஒழுங்கா நகையை திருப்பி கொடுத்துறதா உனக்கு நல்லது. என்ன மிரட்டுறியா? தப்பு செஞ்சவன் தாயா பயப்படுவான். எனக்கு எந்த பயமும் கிடையாது. டேய், ரொம்ப உத்தம வேஷம் போடாதாடா. பார்வதி கிட்ட சொல்லி எல்லா நகையும் நீ தான் எடுத்து வச்சிருக்க. உன் பொண்டாட்டி நகை எடுத்து வச்சிருந்தா நீ அவகிட்ட போய் கேட்கணும். என் மேல ஏயா படிய போடுற? போய் பொண்டாட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடு, தூக்கி அவளை உள்ள வை. குடும்பமா சேர்ந்து கோயில் நகையை ஆட்டைய போடுவீங்க. அப்பாவி கிடைச்சதும் அள்ளிட்டு வந்து மொத்த கேசி எந்த தலையில கொட்டுவீங்களா? என்ன பார்த்தா கேனை மாதிரி தெரியுது அவனுக்கு. மரியாதையா போயிடு. சாகலான்னு பார்க்க மாட்டேன். சங்க கடிச்சு துப்பி போடும். படா. வேணாலிங்கம், வேணாம். என் பொறுமையை சோதிக்காத. நான் தான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. நான் தான் உங்க அண்ணனுக்கு எதிராக செஞ்சேன் ஆதாரம் இருக்காடா? இருக்கடா உங்ககிட்ட? இல்ல அதுதான் உண்மை நீ நம்பினா உன் ஊர் ஆளுங்களை கூட்டு வந்து என் வீட்டுக்குள்ள ஜப்தி பண்ணு. அப்படி அந்த சாமி நகை என் வீட்டுல இருந்ததுன்னா போலீஸ கூட்டு வந்து என்ன கைது பண்ணு. அதை விட்டு இங்க வந்து லபோதிபன் குதிக்காத. தகலையாச்சேன்னு பாக்குற. இல்லனா வெட்டி போச்சு போடுவேன். உன்ன மாதிரி திருட்டு கொடுமாடா நானு. டேய், தப்ப செஞ்சுட்டு தப்பிக்க நினைக்காத. என்ன இங்க பாரு, என் அண்ணனை உள்ள இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒழுங்கா நகையை திருப்பி கொடுத்துரு. அதான் உனக்கு நல்லது. சொல்லுங்க. ஏங்க, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. என்ன? இந்த பார்வதியை சொதப்பிட்டாங்க. நகையை எடுத்தவ எங்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு அந்த சிவராம கிட்ட உளறி கொட்டியிருக்கா. பைத்தியக்காரி. அப்புறம் என்னாச்சு? அவன் நேரா இங்க வந்து என் சட்டையை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிட்டான். உண்மையை சொல்லிட்டீங்களா? நான் எதுக்குங்க சொல்ல போறேன்? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். ஆனா அவன் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவன் போலீஸுக்கு போவான். அவன் சொன்னாலும் அதுக்கு ஆதாரம் வேணும். இந்த மாதிரி பிரச்சனை வரணும் தெரிஞ்சுதான் நகைய என் வீட்டுல வச்சுக்கிறேன்னு சொன்ன. அந்த நகை கிடைக்காத வரைக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க. சரிங்க. ஹலோ,
கார்த்திக், எப்படி இருக்கீங்க? ஏன் அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஏன் கோவமா பேசுறீங்க? அன்னைக்கு என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நீ வரவே இல்ல. ஆக்சுவலா நான் தான் உங்க மேல கோவப்படணும். அன்னைக்கு நீங்க தான் என்ன பார்க்க வரவே இல்ல. ஹலோ, நான் வந்தேன், உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் வரல. சும்மா சொல்லாதீங்க. நான் அங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா? நான் உங்களுக்கு கால் பண்ணேன், ஆனா உங்க ஃபோன் ரீச் ஆகவே இல்ல. என் அப்பா அம்மா எனக்கு கால் பண்ணிட்டாங்க, அதனால வேற வழி இல்லாம நான் திரும்பி போயிட்டேன். அப்படியா? அது நான் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன். நீ வரலன்னதும் நான் கிளம்பி போயிட்டேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை பார்க்க வந்தேன் தெரியுமா? சாரி தேவி, நான் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. அப்புறம் கார்த்திக், எங்க அப்பா அம்மா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியல. என்ன கூட வான்னு சொன்னாங்க, நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். ஏன்? ஃபங்க்ஷன் ஒரு பெரிய நகைக்கடை ஓனரோட பொண்ணுக்கு. அவங்க நிறைய கோல்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் வருவாங்க. ஆனா நான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் ஊர்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இவ்வளவு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்க. கார்த்திக், இப்போ உனக்கு என்ன ஜுவல்ஸ் தானே வேணும்? நான் தரேன். என் அத்தை இப்பதான் புதுசா ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. நான் அதை உனக்கு தரேன். நீ ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு அப்புறம் வந்து கொடுத்துறேன். இப்போ வரியா? கண்டிப்பா வரேன்.